மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கர்த்தரன் மெய்ப்பரானவர், நான் தாழ்ச்சி அடைகிலே. அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். கர்த்தரன் மெய்ப்பரானவர், நான் தாழ்ச்சி அடைகிலே. அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். எதிரி முன்விருந்தொன்றை ஆயத்தம் செய்தி, புது எண்ணெய் அபிஷேகம் என் மேல் ஊற்றி, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடப்பினும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடப்பினும், பொல்லாப்புக்கு பயப்படேனே. உம் கோலும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தரன் மெய்ப்பரானவர், நான் தாழ்ச்சி அடைகிலே. அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். ஜீவனுள்ள நாளும் நன்மையும் கிருபையும் தொடருமே. கர்த்தரன் மெய்ப்பரானவர், நான் தாழ்ச்சி அடைகிலே. அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவர் எனும் மூவர் கடவுளின் தூய திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. கடவுளின் கட்டளைக்கு செவிசாய்ப்போம் என்ற கருப்பொருளோடு இந்த நாளின் சிந்தனையை நாம் அமைத்துக் கொள்வோமாக. யோவான் நற்செய்தி நூலின் 10வது அதிகாரம் 27வது வசனம், என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனித வாழ்வை நெறிமுறைப்படுத்துவதற்கு, மனுக்குலம் நேர்த்தியாய் வாழ்வதற்கு ஒழுங்குமுறைகள், சட்டங்கள், வாழ்வு நெறிமுறைகள் மிக அவசியமானவை, மிக முக்கியமானவையும் கூட. நெறிமுறைகள், சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் இல்லாத வாழ்க்கை ஆபத்தையும் விபத்தையும் அழிவையும் ஏற்படுத்தக்கூடியவை. எனவேதான் அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நேராக
இஸ்ரவேல் மக்களை அழைத்து வந்த ஆண்டவர் மோசே வழியாக வாழ்வு சட்டத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் வாழ்வு சட்டமாகிய ஆண்டவரின் கட்டளைகளை மதிக்க மனமற்று அதன்படி வாழ்வதற்கு மனமற்று போனார்கள் இஸ்ரவேல் மக்கள். எனவே இயேசு கிறிஸ்து வழியாக அவர்களை சீர்படுத்த விரும்பினார் ஆண்டவர். அவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எருசலேமிலே ஆலய அர்ப்பண விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஒரு குளிர்காலம். ஆலயத்தின் சாலோமன் மண்டபத்திலே இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கிறார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அவரிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருப்பது? நீர் மேசியாவா? நீர் மேசியாவானால் அதை வெளிப்படையாய் எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிறார்கள். இயேசுவோ அவர்களுக்கு பதிலாக, நான் உங்களிடம் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் தான் என்னை நம்பவில்லை. கடவுளின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், செயல்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. அதையும் நீங்கள் நம்பவில்லை. நீங்கள் நிச்சயமாய் நம்ப மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் என் ஆடுகள் அல்ல. என் மந்தைகளாய் இல்லாதபடியால் நீங்கள் என்னையும் நம்பவில்லை, என் கிரியைகளையும் நம்பவில்லை. ஆனால் என் ஆடுகள் என் குரலுக்கு, என் சத்தத்திற்கு செவி சாய்க்கின்றன. என் அழைப்பை அவைகள் ஏற்கின்றன. என் கட்டளைகளை அவைகள் மதித்து நடக்கின்றன. நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் என்னை பின்பற்றுகின்றன என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடு மற்றும் மேய்ப்பன் உறவு இங்கே மிக தெளிவாக வெளிப்படுகிறது. நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று எசேக்கியேல் 34:11 கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக குறிப்பிட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நானே நல்ல மேய்ப்பன் என்றே யோவான் 10:11 தன்னை அறிமுகம் செய்கிறார். தம் சீடர்களிடமும் தம் மக்களிடமும் நெருக்கமான உறவை அதன் வழியாக அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆடுகளுக்காக தன் வாழ்வை கொடுத்து அவர்கள் வாழ்வை மீட்டெடுக்கின்ற அல்லவென்றால் பாதுகாக்கும் உறுதியான நம்பிக்கையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவர் உலகத்தில் வந்ததின் நோக்கமும் அதுதான். வாழ்வு முழுமையும் அதற்காகவே வாழ்ந்தார், அதற்காகவே உழைத்தார், பாடுகளை சந்தித்தார். தன் ஆடுகளுக்காக சிலுவை மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்க, அவர் மந்தைகளாக நாம் அவர் குரலுக்கு செவி சாய்த்து வாழ்வது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதான ஒரு எதிர்பார்ப்பு. படைப்பின் முதற்கொண்டே கடவுள் தம்முடைய மக்கள் தம் குரலுக்கு செவி சாய்த்து அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தார். முதல் குடும்பத்திலேயே அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத முதல் குடும்பம் கடவுளின் ஆசியை இழந்து போனது என்பது திருமறை சொல்லுகின்ற உண்மை. ஏன் அவர்கள் கீழ்ப்படியவில்லை? ஏன் ஆண்டவரின் குரலுக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை? சாத்தானின் சொற்கள் அவர்களுக்கு கவர்ச்சியாக இருந்தது. நீங்கள் தேவர்களைப் போலாவீர்கள், நீங்கள் மரிப்பதில்லை என்ற சாத்தானின் கவர்ச்சிகரமான அந்த வார்த்தை அவர்கள் நம்பி விடுகிறார்கள். ஆபிரகாம் ஆண்டவரின் குரல் கேட்டு தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார். அவருடைய சொல் கேட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுமையிலும் பயணிக்கின்றார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்வின் அனைத்து காரியங்களையும் அவர் நிறைவேற்றுகின்றார். கடவுளின் ஆசி ஆபிரகாமோடு இருந்தது மட்டுமல்ல, விசுவாசிகளின் தந்தை என்ற உன்னதமான பெயரையும் அவர் தரித்து கொள்ளுகின்றார். மந்தைகள் மேய்ப்பனின் குரல் கேட்டு மேய்ப்பனின் வழிகாட்டுதலிலே கீழ்ப்படிந்து சென்றால் நிச்சயம் புல்லுள்ள மேய்ச்சல், அமர்ந்த நீர்நிலைகள் அவர்களுக்கு காத்திருக்கின்றன என்பது திருமறை சொல்லுகின்ற உண்மை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவரை பற்றியதான அறிவு நமக்கு ஏராளம் இருக்கிறது. சிறு வயது முதலே பிள்ளைகள் திருமறையிலிருந்து அவர்களுக்கு முதலாவது கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்.
தாவீது தன்னுடைய மேய்ப்பு பணியினுடைய சூழலிலே ஆண்டவரை குறித்து அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்ன அந்த பாடலினுடைய வரியை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அதிலிருந்து தொடங்கி திருமறையை முழுக்க முழுக்க பிள்ளைகளுக்கு நாம் பல்வேறு நிலைகளிலே கற்றுக் கொடுக்கிறோம், நாமும் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் காலம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல, வளர வளர, நம்முடைய வாழ்க்கை வளர வளர மேய்ப்பனையும் விட்டு குரல் கேட்காத ஆடுகளாக பல நேரங்களிலே நாம் மாறிவிடுகிறோம். காரணம், கற்று அறிவை பெருக்குகிறோம், ஆண்டவரை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்போங்கு நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரை இதயபூர்வமாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவர் கட்டளைகளில் நிலைத்து நின்று நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். 1 யோவான் 2:3 சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் என்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்ப்போம். அவர் கட்டளைகளின்படி வாழ்வதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே புது வாழ்வை பெற்று ஆண்டவருடைய அன்பையும் ஆசியையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய அருளையும் அவருடைய ஆற்றலையும் நம் அனைவருக்கும் நிறைவாய் தந்தருள்வாராக. ஆமேன்.